வணக்க மக்களே, எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க. நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு கன்னியாகுமரி ஸ்டைலும், இன்னைக்கு விழுப்புரம் ஸ்டைலும் சேர்ந்த ஒரு டிஷ்ஷு நம்ம பார்க்க போறோம். கன்னியாகுமரியில இது தீயல்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இந்த கருப்பு கலர்ல என்னவோ மிதக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம மாங்காய் வத்தல் தாங்க. அத போட்டு இன்னைக்கு ஒரு தீயல் பண்ண போறேன். தீயல் எப்படி செய்றதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரவி பையன் 77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் நீங்கள் கடகடன்னு இதை பார்த்துக்கங்க. நான் சொல்கிறதையும் நீங்கள் குறிச்சிக்கங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கங்க. வர கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, ஒரு அரை மூடி தேங்காய், கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூன், அவ்வளவும் நல்லா ஒரு ட்ரை வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க. இப்போ நான் பல்ஸ் மோடில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நான் அரைக்கிறேன். இதுதான் இந்த குழம்புக்கான முதல் மசாலா. இதை நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வத்த குழம்பு ஸ்டைல்லையும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திருக்கேன். இது கூட நான் 2 சின்ன வெங்காயம் போட்டு அரைக்க போகிறேன். பச்சை சின்ன வெங்காயம், அதை அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் தாளிக்கும் வடகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போது அதில் நமக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது இருக்கோ உங்கள் வீட்டுக்கு குவான்டிட்டியில் அளவு பார்த்திங்கன்னா, நான் இந்த சட்டியில் ஒரு 2 நாளைக்கு இந்த குழம்பு எங்கள் வீட்டில் 5, 6 பேர் நல்லா சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு குழம்பு பாருங்கள். அதாவது ஒரு எலுமிச்சங்காயோட கொஞ்சம் பெருசாக புளியை ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா புளி ஊற வைக்கிறதெல்லாம் நான் காட்டலை. அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள். குழம்பு உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போது நான் பூண்டு போட்டிருக்கேன். இதில் நான் பெரிய வெங்காயம், தக்காளி 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு ஒரு 2 பூண்டு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இது தாங்க எங்கள் ஊர் இப்போ ஸ்பெஷல். அதாவது விழுப்புரம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தல். மாங்காய் வத்தல் வத்த குழம்புலையும் போடுவோம், சாம்பார்லேயும் போடுவோம். இந்த மாதிரி தீயல் செய்கிறதுலையும் நான் போடுவோம். தீயல் நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது, இது கன்னியாகுமரி ஸ்டைல் தீயல். ரொம்ப அருமையாக அந்த மசாலையே வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை திரும்பியும் அதில் போட்டு வதக்கணுங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சோம். இருந்தாலும் நம்ம திரும்பவும் அந்த குழம்புக்கு இன்னும் நல்ல சுவையை கொடுக்கறதுக்காக அந்த தேங்காய் வாசனை, மல்லி, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாமே வாசனை நல்லாவே தூக்கி கொடுக்கும். கருவேப்பிலையும் மறந்துடாதீங்க, போட்டுருங்க. இப்போ இதை நல்லாவே அது கூட நம்ம அடுப்பில் வச்சு செய்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஏன்னா நான் இப்போ முன்னாடி வீட்டில் ஸ்டவ்வில் செய்யும்போது கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளியராகவே உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா அந்த மசாலாவை அரைச்சி ஊற்றி நல்லா அதிலே ஒரு கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மாங்காய் வத்தலை ஆட் பண்ணிக்குவோம். மாங்காய் வத்தல் ஏற்கனவே நான் நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். மாங்காய் வத்தல் எப்படின்னா, நம்ம பச்சை மாங்காவை நல்லா அரிஞ்சு காய வச்சிடணும். அவ்வளோதாங்க. காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா, அதாவது பச்சையாக அரிஞ்சு நல்லா கழுவிட்டு நல்லா அரிஞ்சிட்டு வெயிலில் நல்லா வெய்ய நாளில் வரும் பார்த்திங்களா, நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். அது சும்மாவே சாப்பிட்லாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு அதில் ருசியும் இருக்கும். நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்ம மாங்காய் கிடைக்காத சீசனில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, நல்லா அந்த குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த புளியை கரைச்சி ஊற்றுறேன். ஏன்னா நான் மாங்காய் வத்தல் வேகணும். அந்த மசாலாலாம் ஒரு கொதி வந்த பிறகு தான் நான் புளியை ஊற்றிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன செஞ்சேன்றது உங்களுக்கு புரியும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கன்னியாகுமரியில் பண்ணுற தீயலும் நம்ம ஊர் மாங்காய் வத்தலும் சேர்த்த ஒரு மாங்காய் வத்தல் போட்ட தீயல் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. இட்லி, தோசைக்கு, நல்ல ரைஸ், சூடான ரைஸுக்கு இந்த குழம்பை ஊற்றி கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இன்ன வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலை, நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுக்கணும், எண்ணம் வரலைன்னா இனிமேல்னாச்சும் ஒரு எண்ணத்தை வச்சு ஒரு லைக் கொடுங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். ஆனால் ஃப்ளேம் அதிகமாக வைக்காதீங்க. அடுப்பில் வைக்க முடியலன்னு நான் கொண்டாந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வந்தோடனே இந்த மாங்காய் வத்தல் நல்லா வெந்துருச்சு. வெந்ததை நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். குழம்பும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இவ்வளோ தாங்க நம்ம தீயல். அழகாக ஒரு சாப்பாட்டை போட்டு சூப்பராக சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.